சட்டப்பேரவை மானிய கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வு கூட்டம் தொடங்கி நடைபெற்ற வேளையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விஷச்சாராய் சம்பவம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜகுமரன், இது குறித்த விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். சட்டப்பேரவை கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக சட்டப்பேரவையில் ஒரு அமளி ஏற்பட்டிருக்கின்றது. இதே போன்று கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் கேள்வி நேரம் மக்களுக்கான நேரம், எதிர்க்கட்சிகளுக்கு பேச முறைப்படி அனுமதி உண்டு என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். நினைத்ததை நினைத்த நேரத்தில் பேச முடியாது என்றும் பேச வேண்டிய நேரத்தில் அனுமதி தருகிறேன் எனவும் சபாநாயகர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை மானிய கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வு கூட்டமானது தொடங்கி நடைபெற்ற வேளையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விஷச்சாராய் சம்பவம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். ராஜகுமரன், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக பேச வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் தற்போது அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கேள்வி நேரம் தொடங்கிய உடனேயே சபை மரபுப்படிதான் நடக்கும் என்ற ஒரு அறிவிப்பினை பேரவைத் தலைவர் வெளியிட்ட பொழுதும் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து பேச முயற்சித்து வந்தார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு முயற்சித்தார். ஆனால் அவருடைய ஒலி வாங்கி அணைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பேரவைத் தலைவர் சபையின் விதிகள் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். கேள்வி நேரம் நடந்து முடிந்த பிறகுதான் நேரமில்லா நேரத்தில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் தொடர்பாக பேச முடியும் வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவை சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இங்க வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இதுபோன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் உழைப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல. வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்ததும் நேரமில்லாத நேரத்திலே எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் கவனஈர்ப்பு தீர்மானமாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல. அவங்க எதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்திலையும் அவங்க புறக்கணிக்காங்க. இங்க சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல, எனக்கு தெரியல. ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்தர அரசியல்வாதியாக இருப்பது அது ஏற்புடையது அல்ல. ஆகவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகம் உழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை என்பதையும் பதிவு வேண்டி நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள்